மகாபெரிவாச்சரணம். வெல்கம் டு கைல் இன்ஸ்டியூட். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இங்கிலீஷில் சின்ன சின்ன வாக்கியங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது சில சம்பிரதாயங்கள் உண்டு. எப்படி தமிழில் சொன்னோம்னா, நம்ம வெளியே போகிறப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் சில விஷயங்களை இப்படி அப்படி பாலிஷாக சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை அப்படியே நம்ம டைரெக்டாக சொல்கிறத விட இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில வார்த்தைகளுக்கு வந்து இப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது தெரிஞ்சுக்கிட்டா நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். சரி, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்குங்க. அப்போ சொல்லும் பொழுது ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறத விட இட்ஸ் பிளசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இப்போ சொன்னோம் இல்லையா, போகிறேன் போயிட்டு வரேன்னு சொல்லு அப்படிங்கிறது. அதே போல் தான் குட் பை அப்படின்னு சொல்லாமல் see you அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நிறைய பேர் வரிசையாக இருக்காங்க. இப்போ ஒருத்தரை வந்து நம்ம சொல்லணும், நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட அவரை கூப்பிட்டு ப்ளீஸ் கோ அஹெட் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் அழகாக இருக்குங்க. மற்றவங்களே வந்து புட்படுத்தாது. ஏன்னா இவர் முதல்ல போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. இப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் இடத்துல நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம சொல்கிறோம் இல்லையா, யூ ஆர் வெல்கம். ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்க, சொன்னோடனே நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம், யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லலாம், மை ப்ளஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சில விஷயங்களை நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெல் மீ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது வாயை மூடு அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல நம்ம என்னங்க சொல்லலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படி, இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, வாயை மூடு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. அதே தாங்க ஷட்டப் அப்படின்னு சொல்கிறது, வாயை மூடுன்னு சொல்கிறது. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு பி குவைட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்தது அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த இடத்துல போயிட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் அந்த இடத்துல நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நான் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ அது சொல்லும் பொழுது லெட் மீ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததுங்க முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த சாரிங்கிற வார்த்தையை பிடிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அப்போ அந்த இடத்துல போயிட்டு ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது ஐ திங்க், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவோம். ஐ திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடங்களை ஐம் சர்டைன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அடுத்தது இது முக்கியமான ஒரு விஷயம், இது நிறைய இடங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அங்கே தெரியாது, வந்துட்டுருப்போம், இது எப்படி போகணும், பாதையை மறந்துட்டோமா விட்டுட்டோமா, என்ன பண்ணணும் அங்கே எதுவுமே தெரியாது. இல்லை சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணோமா, அது பாதியில் விட்டுட்டோமா, இல்லை சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரலையா அப்படின்னு சொல்ல கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அப்போ வந்து ஐ எம் லாஸ்ட்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் ஃபைண்டிங் மை வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஐயோ ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட ஐ எம் டயர்டு அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம், ஐ நீட் டு ரீசார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததுங்க ரொம்ப முக்கியமாக ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது அப்படியே நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். அடுத்தது அதையே இன்னும் பாலிஷாக இப்படி சொல்லுங்க, இட் டசன்ட் மேட்டர் டு மீ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக இந்த ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம பாலிஷாக சொன்னால் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் வந்து நம்மளோட லெவலில் பார்க்கும்போது மற்றவங்க சொல்கிறது பரவாயில்லையே அவர் நல்லா சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மகாபெரிவா சரணம்.